லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. மச்சான் மச்சான் இப்பதான்டா மாப்பிள்ளை பாரு. பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு மாப்பிள்ளை கலை தாண்டம் ஆடுது. கலக்கடா மச்சான். மச்சான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நம்ம காலேஜ் பியூட்டிக்குன்னு பிரீத்தியை விட ரொம்ப அழகாமே. இவன் சொல்றான் எங்களை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? சரி சரி சரி. அங்க பாருங்கடா, அவதான் கல்யாண பொண்ணு எம்பி, பாத்துக்கோங்க. என்னடா அது சினிமால ஹீரோயினை காட்டுற மாதிரி ஒவ்வொரு பாட்டா காமிக்கிறீங்க. இப்படியே விட்டா நாக்கு மூக்கு கண்ணு இதெல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் தான் முகத்தை காட்டுவீங்களா? சீக்கிரம் முகத்தை திருப்ப சொல்லு மச்சான். சரி விடுறா, ஏன் டென்ஷன் ஆகுற? இப்ப என்ன உனக்கு அவன் முகத்தை பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா இரு. நந்தினி நந்தினி இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக், ராஜா, வணக்கம். பிரியன், வணக்கம். வணக்கம். என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. உன்னை பார்க்கணும், நாங்க அதை அழைச்சிட்டு வந்தேன். மச்சான் உண்மையிலே மரியாதை தெரிஞ்ச பொண்ணாதான்டா இருக்கு. நந்தினி மரியாதை கொடுக்க தெரிஞ்ச பொண்ணுதான். மத்தவங்களை மதிக்கிறதுல அவளை அடிச்சுக்க யாரு இருக்கா? மாப்பிள்ளை தம்பி, நீ நந்தினிய கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்பா. பாட்டி அதெல்லாம் சரி, நீ எதுக்கு இங்க வந்த? சாரி நந்தினி, நீ நம்ம முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்கள உன் கல்யாணத்துக்கு வர வேண்டான்னு சொல்லிட்ட. ஆனா எங்களுக்கு தான் மனசு கேட்கல. அதான் 47 பேர் சார்பா உன்னை வாழ்த்த நான் வந்தேன். என்ன தடுத்த ஃபாதரையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் உங்களை வர வேணான்னு சொன்னதே, இங்க வர சொந்த பந்தங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இதே மாதிரி நம்மளாலையும் இருக்க முடியலையேன்னு நீங்க வருத்தப்படுவீங்க.
அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொன்ன பாட்டி. நீ சந்தோஷப்படுறத பாக்கும்போது இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாதும்மா. ஃபாதர், நீங்களாவது பாட்டுக்கு எடுத்து சொல்லிருக்கலாம்ல, அங்கேயே இருக்க சொல்ல வேண்டியதானே? சாரி நந்தினி, இவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க நீதானமா இருக்க. வாழ்த்த போறேன்னு சொல்லும் போதே என்னால தடுக்க முடியல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. டேய் மச்சான், உன் உட்பி ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. அதான் பெரியவங்களோட ஆசீர்வாதம் தானா தேடி வருது. மாப்பிள்ளை தம்பி, உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற மாதிரி நந்தினி ரொம்ப நல்லவ. அவ குணம் யாருக்கும் வராது. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா வந்து நிப்பா. இப்ப எதுக்கு என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, என்ன பத்தி சொல்றேன். பாட்டி, சரி நந்தினி, என் வாழ்க்கைய பத்தி சொன்னாலே உன்னை பத்தி எல்லாருக்கும் புரிஞ்சிடும். மாப்பிள்ளை தம்பி, எனக்கு ஒரு பையன். அவனை நல்லா படிக்க வச்சேன். அமெரிக்காவுல வேலை கிடைச்ச உடனே நல்லபடியா கல்யாணமும் செஞ்சு வச்சேன். வருஷத்துக்கு ஒரு முறை அவன் பசங்களை அழைச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வருவான். ஒரு மாசம் பேர பசங்க கூட நாங்க சந்தோஷமா இருப்போம். திடீர்னு ஒரு நாள் என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டாரு. என் பையனும் தனியா இங்க இருக்க வேண்டாம், அமெரிக்கா அழைச்சிட்டு போறேன்னு என்ன கூட்டிட்டு போனவன் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை மட்டும் ஏர்போர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டான். சரி, அவங்கள விட்டுட்டு வந்து என்ன அழைச்சுக்கிட்டு போவான்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். பின்னாடிதான் தெரிஞ்சது, பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன அங்கேயே விட்டுட்டு அவன் அமெரிக்கா பறந்து போயிட்டான்னு. தெரியாத ஊர்ல என்கிட்ட உள்ளத மத்தவங்க ஏமாத்தி பறிச்சுக்கிட்டாங்க. கட்டிக்க நல்ல புடவை இல்லாம பட்டினியோட ஒரு ரோட்ல அனாதையா கிடந்தப்பதான் இந்த நந்தினி என்ன பார்த்த. அப்போ பாட்டி, பாட்டி, பாட்டிமா, என்னாச்சு? எந்திரிங்க பாட்டி, சாப்பிடுங்க. அப்புறம் இந்த பாதிரியார் ஆசிரமத்துல சேர்த்து விட்டா. நானும் அவகிட்ட நீ செஞ்ச உதவிய மறக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்கிட்ட ஒரு பிராமிஸ் கேட்டா. பாட்டி, உங்ககிட்ட யாராவது உதவின்னு வந்து கேட்டா உங்களால முடிஞ்சா அந்த உதவியை நீங்க உடனே செய்யணும். ப்ராமிஸ்? சரிம்மா. இதை எதுக்காக கேக்குறேன்னா, நம்மளால அடுத்தவங்க முகத்துல பெரிய சந்தோஷம் தெரியுதுன்னா அதுதான் நமக்கும் பெரிய சந்தோஷம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் உதவி செய்யும் போது அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் வாங்கினா அவங்களும் அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சு ப்ராமிஸ் வாங்குவாங்க. அப்படி செயின் மாதிரி உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தா அவங்களும் நல்லா இருப்பாங்க, இந்த ஊரும் நல்லா இருக்கும், இந்த உலகமும் நல்லா இருக்கும். சரியா? பாட்டி போதும். இவ கிடைக்கிறதுக்கு நீங்க ஏதோ புண்ணியம் பண்ணி இருக்கணும். பாட்டி போதும் பாட்டி, நீங்க கிளம்புங்க. ஃபாதர், இவங்களை அழைச்சிட்டு போங்க. நீங்க போங்க. உன் கழுத்துல தாலி ஏறத பாத்துட்டு சரி, போய் உட்காருங்க, போங்க. டேய் மச்சான், நீ உண்மையில கொடுத்து வச்சவன்டா. தேங்க்ஸ்டா மச்சான். வரேங்க. வாடா போலாம். சரி சரி போலாம்டா. போனை எடு. சீக்கிரம் எடு.
என்னாச்சு சிஸ்டர்? ஆக்சிடென்ட் கேஸ் டாக்டர். பெட்ல படுக்க வைங்க. திருமலை எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்தி கொடு கடவுளே. பேஷண்டோட யார் வந்திருக்கா? பேரண்ட்ஸ் இருக்காங்க. பிளட் நிறைய தேவைப்படும், உடனே அரேஞ்ச் பண்ணணுமா? ஓகே டாக்டர். எஸ். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இவங்க தான் டாக்டர். உங்க பொண்ணோட பிளட் குரூப் என்ன? O நெகட்டிவ் டாக்டர். நர்ஸ், நீங்க போய் உடனே ரெடி பண்ணுங்க. டாக்டர் நம்ம பிளட் பேங்க்ல நீங்க சொல்ற பிளட் குரூப் ஸ்டாக் இல்லையே. வேற ஏதாவது பிளட் பேங்க்ல கேட்டு இமிடியேட்டா அரேஞ்ச் பண்ணுங்க. சரிங்க Okay. டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிளட் கிடைச்சதா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். கொஞ்சம் பதட்டப்படாம அமைதியா இருங்க. பிளட் கிடைச்சா கண்டிப்பா காப்பாத்திடலாம். என்னம்மா? எங்கேயுமே ஸ்டாக் இல்லையா டாக்டர்? நந்தினிக்கு O நெகட்டிவ் பிளட் தானே? டாக்டர் உங்ககிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தா உங்களால முடிஞ்சா கண்டிப்பா அந்த உதவி நீங்க மறக்காம செய்யணும். ப்ராமிஸ்? கண்டிப்பா, ப்ராமிஸ். உடனே நந்தினிக்கு ஃபோன் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் 7:30 மணிக்கு முகூர்த்தம் சார். இருந்தா என்னம்மா, கல்யாண மண்டபம் 10 கிலோமீட்டர் தள்ளியா இருக்கு, பக்கத்துல தானே இருக்கு. நீ ஃபோன் பண்ணுமா, 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஓகே சார். கவலைப்படாதீங்க, இன்னும் 1/2 அன் அவர்ல உங்க பொண்ணுக்கு பிளட் கிடைச்சிடும். யமதன் வதாம். நான் பொண்ணு மாப்பிள்ளை அழிச்சுட்டு வாங்க. சரிதான். நாம் ஹரணேம். ஃபோன் ரிங் ஆகுது. நான் பேசி பண்ணி வா. ஹலோ யாரு? ஹலோ நந்தினி மேடமா? நான் நந்தினியோட ஃப்ரெண்ட் பேசுறேன். நாங்க மாருதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். O நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. நந்தினி மேடத்துக்கிட்ட ஃபோன் கொடுக்க முடியுங்களா? அவங்கள வர சொல்லணும். இப்ப ஹாஸ்பிட்டலுக்குலாம் வர முடியாதுங்க. அவளுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இப்ப போய் பிளட் கொடுக்க வர சொல்றீங்க? அவளால எப்படிங்க வர முடியும்? சொன்னா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். யார் போன்ல? மாருதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க. பிளட் கொடுக்கணுமா, உன்னை உடனே கிளம்பி வர சொல்றாங்க. நந்தினி என்னப்பா இது? வர முடியாதுன்னு சொல்லி போனை கட் பண்ணு. சித்தப்பா நீ போன கொடு. ஹலோ டாக்டர், நந்தினி மேடம் லைன்ல இருக்காங்க. நந்தினி, சொல்லுங்க டாக்டர். நந்தினி, நீ இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வாமா. ஒரு சீரியஸ் கேஸ், உடனே பிளட் ரெடி பண்ணி ஆகணும். நான் உடனே வரேன் டாக்டர். ஓகேம்மா. நந்தினி 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீ போய் மத்தத அரேஞ்ச் பண்ணுமா. சரி டாக்டர். தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை காப்பாத்திடலாம். என்னம்மா இது, மன வர வரைக்கும் வந்துட்டு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்றியே, இதெல்லாம் நல்லவா இருக்கு? வா வந்து உட்காரு. என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நந்தினி எங்கேயும் போக மாட்டா, நான் சொல்லி அவளை சமாளிச்சுக்கிறேன். நந்தினி, என்னம்மா இது, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கழுத்துல தாலி ஏற போகுது, இப்ப போய் ஹாஸ்பிட்டல் போறேங்கறியே? சித்தப்பா, நான் இப்ப போனதா ஒரு உயிரை காப்பாத்த முடியும். நந்தினி, இப்ப நீ இங்க இருந்து போனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தப்பா நினைப்பாங்க. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. ஒரு 10 நிமிஷம் நான் வெளியில போயிட்டு வரதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. அத பத்தி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இத பார், எங்களை பொறுத்த வரைக்கும் உன் கல்யாணம் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படி சுயநலமா யோசிக்காதீங்க சித்தப்பா. இதே மாதிரி எல்லாரும் யோசிச்சா யாருமே நல்லா இருக்க முடியாது. ஏம்மா, ஏன் இப்படி பண்ற? யாரோ பெத்த பிள்ளையை காப்பாத்துறதுக்காக உன் கல்யாணம் நிக்கணுமா? சொல்லு. உன் கல்யாணத்தை பாக்குறதுக்காக எத்தனை பேர் ஆசையா வந்திருக்காங்க பாரு. யோசிச்சு முடிவெடு நந்தினி. யோசிக்கிற ஒவ்வொரு செகண்டும் அங்க ஒரு உயிர் போயிட்டு இருக்கு சித்தி. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. என்ன சம்பந்தி, நீங்க சமாதானப்படுத்துவீங்கன்னு சொல்லி நான் பேசாம இருந்தேன். உங்க பொண்ணு என்ன மாதிரி பேசுறா? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்க. எவ்வாறு நந்தினி, நானே முகூர்த்த நேரம் முடிய போறதுன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. நேரா போயிட்டு மணமனையில உட்காருங்க. போங்க, போமா, போய் உட்காருமா. இல்ல, நான் போய் தான் ஆகணும். ஏங்க, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. இதான் நீங்க பொண்ணை வளர்த்து வச்சிருக்க லட்சணமா? தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்க. நான் அவகிட்ட பேசுறேன். என்ன இப்படியே பேசிட்டே இருந்தேன்னா எப்படி? முகூர்த்தத்துக்கு நாழி ஆகுறதோன்னா பொண்ணு மாப்பிள்ளை கொண்டு வந்து உட்கார வைங்க. ஏங்க, நான் இப்ப வெளிய போறேன். முகூர்த்த நேரம் போயிட போதுமா? உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க முகூர்த்த நேரத்தை மாத்தி வைக்கிறது இல்ல. ஒரே நேரத்துல 2 கல்யாணம் வைக்கிறது இல்ல. அதை முடிச்சிட்டு இதை முடிச்சிட்டு அதுல போறது இல்ல. அதே மாதிரி ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக முகூர்த்த நேரத்தை தள்ளி வைங்க. நந்தினி, முதல்ல உன் கழுத்துல தாலி அதுக்கப்புறம் எங்க வேணா போ. இல்லன்னா எங்க மானமே போயிடுமா. உங்க மானம் மட்டும் இல்லங்க,
எங்க குடும்ப மானமும் சேர்ந்து தான் போகுங்க. உங்க பொண்ணை போய் முதல்ல மணமாடியில உட்கார சொல்லுங்க. ஏன் எல்லாரும் சுயநலமா இருக்கீங்க? என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு குழந்தையோட உயிர்னு. உன் ஃபீலிங்ஸ் என்ன புரிஞ்சுட்டேன் நந்தினி. வா ஹாஸ்பிடல் போலாம். ஏய் என்னடா அவ தான் ஏதோ பேசுறா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. அப்பா எனக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க போயிட்டு வந்துருப்பா. வாங்க நந்தினி, பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. இமிடியேட்டா பிளட் கொடுத்தாகணும். வாமா. வாங்க போலாம். ப்ளீஸ் கம். அம்மா, தெய்வம் மாதிரி வந்து என்னோட புள்ளையோட உயிரை காப்பாத்திட்டோமா. நீ மட்டும் வரலனா என் புள்ளைய உயிரோடவே பாத்துருக்க முடியாதுமா. கல்யாணத்தை கூட நிறுத்திட்டு வந்து இப்படி ஒரு உதவி செய்யறதுக்கு பெரிய மனசு வேணுமா. இந்த மாதிரி ஒரு பொண்ண இப்பதாம்மா நான் பாக்குறேன். உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேம்மா. இப்ப என் கையில பணம் இல்ல. என்ன பண்றீங்க? இது நீ வச்சுக்கமா. நீ செஞ்ச உதவிக்கு இப்ப என்னால செய்ய முடிஞ்சது இதாம்மா. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கமா. என்ன பண்றீங்க? முதல்ல இந்த தாலியை கழுத்துல போடுங்க. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. முதல்ல தாலியை போடுங்க. அம்மா இதை நீங்க வாங்கிக்கோங்கம்மா. நீங்க முதல்ல தாலியை கழுத்துல போடுங்க. என்னங்க நீங்க? சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதா. இனிமே உங்ககிட்ட யாராவது உதவின்னு வந்து கேட்டா உங்களால முடிஞ்சா அந்த உதவி நீங்க மறக்காம செய்யணும். ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். தேங்க்ஸ். வெரி குட் நந்தினி. கரெக்டான நேரத்துக்கு வந்து நீ இந்த குழந்தையை காப்பாத்திட்ட. நீ வருவேங்கிற நம்பிக்கையில தான் உனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். நீ என் நம்பிக்கை காப்பாத்திட்ட. என் பொண்ணுகிட்ட கூட சொல்லுவேன் உன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணணும்னு. ஏன்னா அவ மட்டும் இல்லாம அவளை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. நீ நல்லா இருக்கணுமா. சரி, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ஆமா நந்தினி, போலாமா? வர சார். நன்றி. நந்தினி ஒரு நிமிஷம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நந்தினி போலாம். சாமி, முகூர்த்த நேரம் இன்னும் முடியலையே. கவலைப்படாதீங்க, இன்னும் நாள் இருக்கு. அம்மா, நானும் எத்தனையோ கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கேம்மா. ஆனா இங்கதான் கல்யாண பொண்ணு தான் கல்யாணத்தை விட மத்தவாளுக்கு உதவணும்னு நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிளட் கொடுத்துட்டு வந்திருக்கியம்மா. நீ என்ன என் இஷ்டத்துக்கு முகூர்த்த நேரத்தை மாத்தி வச்சுக்கிறேன்னு சொன்னப்ப உன் மேல எனக்கு கோபம் வந்தாலும் யோசிச்சு பார்த்ததுல நீ உண்மையதாம்மா சொல்லியிருக்க. நீ நன்னா இருக்கணும்மா. உன் வாழ்க்கை நீ நினைச்ச மாதிரியே நன்னா அமையட்டமா. உனக்காக பகவான் கிட்ட மனசார பிரார்த்தனை பண்றேன். பகவானுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். தேங்க்ஸ். இன்னும் முகூர்த்த நேரம் முடியலம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? 2 பேரும் போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. போங்க. போமா. வா நந்தினி. நீங்க இருங்க சித்தி, நானே ரெடி ஆயிட்டு வரேன். சுவாமிஜி, என்னம்மா? அங்க பசங்க என்ன செய்யறாங்கன்னு வந்து பாருங்க. என்ன நந்தினியோட கல்யாணத்துக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்களா? அப்படி அடம் பிடிக்க கூடாதுன்னு தான் நந்தினியே சொல்லி இருக்காளே. அவ பேச்ச இவங்க என்னைக்கு மீறி இருக்காங்க?
அப்படி என்ன பண்ணிட்டாங்க? பாருங்க சாமி, குழந்தைங்க எப்படி வேண்டிக்கிறாங்கன்னு. Thank you.